ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சேரன் இருந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து வந்தாவா வராட்டினா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனால சொல்லிட்டு கீழே கிளம்பிட்டார். மீனால் பார்த்தா கிளம்ப போகிறாங்க. உடனே ஊசி பட்டாசு வருது. என்னடி நினச்சிட்டு இருக்க, எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க நம்ம மீனால், அதாவது நீங்கள் அசிங்கப்படுத்தின மாதிரி ஒரு நாளும் அவங்க என்ன அசிங்கப்படுத்தினதே கிடையாது. அத்தாச்சி வீட்டில் எல்லாருமே ரொம்ப கிரேட். நான் எவ்வளோ குடும்பப்படுத்திருக்கேன், ஆனால் ஒருத்தர் கூட என்ன தப்பாக கூட பேசினது கிடையாது. அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சுருக்குன்னு இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் கண்டத்தில் அடித்த மாதிரி இருந்தது சிக்கல் சிவபதிக்கு. ஊசி பட்டாசு இதை கேட்டாவது திருந்துன்னு நினச்சா அதுவும் திருந்தலைங்க. ஊசி பட்டாசோட இப்பயாவது உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மீனால். ஓகே, ஒரு வழியாக தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வர நம்ம சேரனுக்கும் நம்ம மீனாளுக்கு ஒரு லவ் ரொமான்டிக். அப்படியே சேரன் பார்த்துட்டு ஆஹா பொண்டாட்டி நம்ம வேணும்னு நினச்சி வந்துட்டாலே அப்படின்ற ஒரு ஆனந்தம் அப்படியே ஒரு கண்ணில் அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வரணும்னு நினச்சேன், நீ வரணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ரெண்டு பேரும் ரொமான்டிக் லுக்கெல்லாம் விட்டுட்டாங்க. யோ வெளில தங்கச்சி நிற்கிறாயா போங்கயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம வேலைன்னு ஒரு பக்கத்து முடியவே முடியாது, என் பொண்டாட்டியை விட்டுரு, இது மாதிரி அவள் எதுவும் பண்ணல, தப்பு பண்ணவே இல்லை, நீங்கள் ஏன் என் பொண்டாட்டியை தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. கோவத்தில் கொந்தளிச்சு சினங்கொண்ட சிங்கமாக எழுந்து நிற்கிறாரு. அவரை 4 பேர் கூட்டு போய் ரூமில் வச்சு அடைச்சிட்டாங்க. அடப்பாவிகளா என்னடா இது இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேலனுக்கு அவங்க அப்பா மேலே அதிக கோவங்க. அடா என்னடா நீ இப்படி வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் சிவபதி கேட்டாலும் நான் லவ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு லவ்வோட அருமெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு நம்ம வேலன் அப்பாவுக்கு பாடம் சொல்லி தந்த பிள்ளையாயிட்டாரு. அதுக்கப்புறம் போனால் மீனால் வீட்டில் கொஞ்சம் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணனாச்சே விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேரன் வாய் மூடுன்ட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்